கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்லேருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற அழகான கடற்கரை நகரமான மேங்களூரில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய டாப் 10 இடங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேங்களூருக்கு ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க ஃப்ளைட், கார், ட்ரெயின், பஸ் அப்படின்னு உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மேங்களூர் சிட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் மேங்களூர் சிட்டிக்கு கவர்மெண்ட் பஸ்லேயும் வரலாம். நிறைய டாக்ஸியும் அவைலபிளாக இருக்குது. மேங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இந்தியாவோட எல்லா ஸ்டேட்லேருந்தும் டைரெக்டாக ஃப்ளைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேங்களூருக்கு ட்ரெயினில் ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க மேங்களூர் ஜங்ஷனில் இறங்கிக்கணும். இந்த ஜங்ஷனுக்கும் இந்தியாவோட எல்லா மாநிலத்திலிருந்தும் ட்ரெயின்ஸ் டைரெக்டாக அவைலபிளாக இருக்குது. உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பஸ்லையும் பிளான் பண்ணிக்கலாம். பெங்களூர்லேருந்து மேங்களூருக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. மேங்களூரில் நிறைய பீச்சஸ் இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பீச்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பனம்பூர் பீச். பனம்பூர் பீச் மேங்களூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட தூய்மையான பாதுகாப்பான பீச்சில் இதுவும் ஒன்று. இந்த பீச்சில் நீங்கள் கடலில் குளிக்கிறது, வாக்கிங் போகிறது மட்டும் இல்லாமல் ஏராளமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். அதில் முக்கியமானது ஒட்டக சவாரி, குதிரை சவாரி, படகு சவாரி. படகு சவாரியில் மோட்டர் போட்டு, ஸ்பீட் போட்டு, துடுப்பு படகு, சைக்கிள் படகு, ஜிப் லைன், ஜிப் சைக்கிள் அப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டுகள் இந்த இடத்துல இருக்குது. சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பீச் ரொம்பவே ஃபேமஸானது. இந்த பீச்சில் பட்டம் விடும் திருவிழா நடக்கும். இந்த பட்டம் விடுற திருவிழா நடக்கிற சமயத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து நிறைய டீம்ஸ் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. குற்றோலி கோகர்நாதா கோவில். இந்த கோவில் மேங்களூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலினுடைய மூலவர் சிவபெருமான். மேங்களூரில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவில் 1912ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமானை நாராயணகுரு அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அது இந்த கோவிலினுடைய சிறப்பு. கத்ரி மஞ்சுநாதா கோவில். மேங்களூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலினுடைய மூலவர் மஞ்சுநாதேஸ்வரர். இந்த கோவிலில் 5 அடி உயரம் இருக்கிற லோகேஸ்வர் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாவினுடைய வெண்கல சிலை அமைஞ்சிருக்கு. இந்த சிலை தென்னிந்தியாவிலேயே பழமையான சிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலை பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. சுல்தான் பத்தேரி. இது கண்காணிப்பு கோபுரம். மேங்களூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற போலூர் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கண்காணிப்பு கோபுரம் 1784ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கண்காணிப்பு கோபுரம் முழுவதுமே கருப்பு கற்களால் கட்டப்பட்டிருக்கு. எதிரிகளினுடைய போர் கப்பல்கள் மேங்களூருக்குள்ளே நுழையிறதை தடுக்கிறதுக்காக இந்த கண்காணிப்பு கோபுரத்தை கட்டியிருக்காங்க. இந்த இடம் பீரங்கிகளை நிறுத்துகிற இடமாகவும் பயன்பட்டிருக்கு. இந்த கோபுரத்தோட கீழே வெடிமருந்தை சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து மைசூருக்கு போகிறதுக்கு ரகசிய சுரங்கப்பாதையும் இருந்திருக்கு. கண்காணிப்பு கோபுரத்தில் படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு. இந்த படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி பார்க்கும்போது மொத்த அரபிக்கடலோட அழகையும் ரசிக்க முடியும். பிலிகுலா பயாலஜிக்கல் பார்க். மேங்களூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த நேஷ்னல் பார்க் எப்போவுமே மண்டே அன்னைக்கு ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸில் எல்லாமே இந்த பார்க் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த பயாலஜிக்கல் பார்க்கை ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுனால டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதிகம் விரும்புகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நிறைய விலங்குகளை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அரிய வகை தாவரங்களையும் பார்க்க முடியும். இங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் நீங்கள் போட்டிங்கும் போகலாம். தண்ணீர் பாவி பீச். மேங்களூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு. பனம்பூர் பீச்சுக்கு அடுத்தபடியாக தூய்மையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஃபேமஸாகவும் இருக்கிறது இந்த தண்ணீர் பாவி பீச் தான். இந்த பீச்சுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து நீங்கள் போட் மூலமாகவே இந்த பீச்சுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த பீச்சில் தண்ணீர் பாவி ட்ரீ பார்க் அப்படிங்கிற ஒரு ட்ரீ பார்க் இருக்குது. இந்த இடத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த ட்ரீ பார்க்கில் அரிய வகை மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீச்சில் ஒரு மியூசியமும் அமைஞ்சிருக்கு. நியூ மேங்களூர் போர்ட். புதிய மேங்களூர் துறைமுகம்.
மேங்களூரில் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இது. மேங்களூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த போர்ட் அமைஞ்சிருக்கு. கர்நாடகாவோட மிகப்பெரிய துறைமுகம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட 7வது மிகப்பெரிய துறைமுகம் இது. அதனால் மேங்களூர் ட்ரிப் போகிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. உல்லல் பீச். இந்த பீச் மேங்களூர்லேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த பீச்சில் நீங்கள் பார்க்குறதுக்கு 2 இடங்கள் இருக்குது. அதில் முதலாவது அபக்கா தேவியினுடைய பாழடைந்த கோட்டை, இரண்டாவது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அழகான ஜெயின் கோவில்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் அழகான தென்னை மரங்களையும் பார்க்க முடியும். மங்களாதேவி கோவில் மேங்களூரு. இந்த கோவில் மேங்களூர்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவில் கேரள பாணி கட்டிடக்கலையில் கட்டப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களில் ஒருவரான பரசுராமரால் இந்த கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில் தினமும் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். சோமேஸ்வர் பீச். மேங்களூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் சோமேஸ்வர் பீச் அமைஞ்சிருக்கு. ஸ்விம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பீச்சில் தாராளமாக ஸ்விம் பண்ணலாம். இந்த பீச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு மலை அமைஞ்சிருக்கு. ஒட்டினன் ஹில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலை இருக்குது. இந்த மலையில் மருத்துவ தாவரங்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த சோமேஸ்வர பீச்சில் சோமேஸ்வர் பாதை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற பாறைகள் எல்லாமே மிகப்பெரிய பாறைகளாக இருக்குது. அதாவது சிவபெருமானினுடைய பெயர் பெற்ற பாறைகள் அமைஞ்சிருக்கு.